ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கிஸ். நான் உங்கள் விஜயகானந்த். கனத்த இதயத்தோடு தான் இந்த வீடியோவை பேசுகிறோம். நம்ம இசைஞானி இளையராஜாவினுடைய மகள் பவதாரணி நேற்று இரவு இலங்கையில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய உடல் இன்று மாலை இளையராஜாவினுடைய வீட்டிற்கு இலங்கையிலிருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. அது குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இசைஞானி இளையராஜா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு இசை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு 1000 படங்களுக்கு மேலே இசையமைத்தவரோடு அவருக்கு யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா அப்படின்னு 2 புதல்வர்கள், 2 பேருமே மியூசிக் டைரக்டர்ஸு. அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு பவதாரணி. அவங்களும் நல்ல இசையமைப்பாளர், நல்ல பாடகி. இளையராஜா கூட நிறைய டெக்னிக்கல் லெவலில் கூட உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறமையான இசையமைப்பாளர். அதோடு இளையராஜாவுடைய செல்ல மகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இளையராஜா கம்போசிங் நேரத்தில் அவ்வளோ ஒரு இறுக்கமாக இருப்பார். எல்லா அங்கே இருக்கிற டைரக்டர்ஸு, டெக்னீஷியன்ஸ்லாம் ரொம்ப எதுவுமே சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. ஏன்னா என்ன மூடில் இருக்காரு தெரியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ப்ரெஷரோடு இருப்பார். ஆனால் பவதாரணி அங்கே வந்துட்டாங்க அப்படின்னாலே அவர் ரொம்ப இலகிடுவார், ரொம்ப கேஷுவலாக பேசுவார், எல்லார்ட்டையும் சிரித்து பேசுவார். பவதாரணி அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் சிரித்து பேசுவாங்க. அப்படி தான் அவ்வளவு பாசமும் பற்றும் கொண்டவர். அவங்க திருமணமாகி சென்னையில் தான் இருந்தாங்க. குழந்தைகள் எதுவும் இல்லை. அவங்களுக்கு வயசு 47 ஆகிறது. அவங்களுக்கு புற்றுநோய் இருந்திருக்குது. அந்த புற்றுநோய் இருந்ததே தெரியாமல் தான் கிட்டத்தட்ட 3வது ஸ்டேஜ் கிட்ட தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் ஆங்கில மருத்துவங்கள்லாம் இங்கே ட்ரை பண்ணிவிட்டு இயற்கை மருத்துவம் போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காக்காக வைத்தியத்துக்காக போயிருக்காங்க. ஸ்ரீலங்கா அங்கே ட்ரீட்மெண்ட் போன இடத்துல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணல. இந்த ப்ராசஸ்லாம் இந்த வீக்கில் தான் ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. அதற்கிடையே நேற்று இரவு திடீரென மரணம் அடைஞ்சிட்டாங்க. இளையராஜாவும் அங்கே தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு இந்த சனி ஞாயிறு நாளை மறுநாள் இலங்கையில் ராஜா தான் சொல்லி ஒரு பெரிய இசை கச்சேரி நடக்கிறதா இருந்தது. அதற்காக அவர் அங்கே இருந்தார். ஸோ இந்த நிகழ்ச்சியெல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறதா இருந்தது. நேற்று இரவு தனது மகள் பவதாரணி இறந்த உடனே அந்த தகவலை அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு தெரியப்படுத்தினாங்க. அவங்களும் ஒரு மீறியட்டாக அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணியிருக்காங்க. வேற ஒரு தேதியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப உடனே ஹாஸ்பிட்டலுக்கு இளையராஜாவுக்கு செய்ய வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சு அவங்களுக்கு என்னென்ன அங்கே நாட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு இன்னைக்கு சென்னைக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு எல்லா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இன்று மாலை ஒரு 5 மணி அளவில் சென்னை விமான நிலையத்துக்கு பவதாரணி உடல் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து டி நகரில் இருக்கக்கூடிய முருகேசன் தெருவில் இருக்கும் இளையராஜாவுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது பவதாரணி உடல். அங்கு உறவினர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பிறகு இறுதி மரியாதையோட தகனம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அநேகமாக நாளைக்கு தான் அந்த உடல் தகனம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பவதாரணி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு 7-8 படங்களில் இசையமைச்சிருக்காங்க. ஹிந்திலேயே 2 படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஒரு 50க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காங்க. குறிப்பாக இளையராஜா இசையில் நிறைய பாடல்கள், அப்புறம் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா இசையில் தான் நிறைய பாடியிருக்காங்க. அதை தாண்டி வெளி மியூசிக் டைரக்டர் அப்படின்னாக்க ஹாரிஸ் ஜெயராஜ் அநேகன் படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தில் ஒரு பாடல் இவங்க பாடி கொடுத்துருந்தாங்க. அதே போல் பாரதி படத்தில் இளையராஜா இசையில் பவதாரணி பாடின மயில் போல பொண்ணு ஒன்று, அந்த பாடலுக்கு தேசிய விருது கிடைச்சிது. அதே போல் இவங்க பாடல்கள் எல்லாமே ஒரு மனதை வருடும் பாடலாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு குரலில் ஒரு மேஜிக்கோடு இருக்கும். அந்த குரலில் அவ்வளோ ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரன் இருந்தவங்க பவதாரணியோட வாய்ஸ் இன்னைக்கு அவங்க இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய வாய்ஸ் இருந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ காற்றில் கலந்த அந்த குரல் நம்ம இன்னும் பல ஆண்டுகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு குரல் அவங்களோட குரல். அவங்களுடைய மறைவு உண்மையிலே அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இசைத்துறைக்கே ஒரு பேர் இழப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல திறமையான பாடகி, திறமையான மியூசிக் டைரக்டர். பவதாரணி இசையமைச்ச இலக்கணம் அப்படிங்கிற ஒரு படம், ஒரு வார்த்தை கூட ஆங்கில சொல் கலக்காத அந்த படம் அவங்க தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தினுடைய ஒரு ப்ரெஷோவில் நம்ம அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் பார்த்துட்டு ரொம்ப வாழ்த்து தெரிவித்தாங்க பவதாரணிக்கு. அப்புறம் அமிர்தம், வெள்ளச்சி அப்படின்னு ஒரு 2-3 படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட படங்கள் பெரிய அளவில் பேசப்படாவிட்டாலும் அவங்க பாடின பாடல் பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அப்புறம் ஒரு ப்ரைவேட் ஆல்பமும் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த ஆல்பத்துக்கு நம்ம நடிகர் விக்ரமும் நடிகை மீனாவும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அது ரொம்ப ஹிட்டாக அமைஞ்ச அந்த ஆல்பம் அதுபோல் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் பவதாரணியை. அது மாதிரி இளையராஜாவுடைய இசை கச்சேரிகள் பிரதானமாக இருந்து நிறைய பாடல்கள் பாடுறதுலேருந்து அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து அப்படிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க.
பவதாரணி. ஸோ அவங்க இல்லாதது உண்மையிலே இளையராஜாவுக்கு வந்து பேரிழப்பு. இந்த 83 வயதில் வந்து தன்னுடைய அன்பு மகள் ஆசி மகளை இழந்த வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்கார் இளையராஜா. ஸோ இசைஞானி இளையராஜாவுக்கு கடவுள் வந்து மன தைரியத்தையும் ஒரு நிம்மதியையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா அவர் பண்ணுற விஷயங்கள், ஸோ இசைக்கு ஒரு அரசனாக இருக்கக்கூடியவர் இளையராஜா. 83 வயது கொண்டவர், பெரியவர். அவர் வந்து ஒரு கனத்த இதயத்தோடு இருக்கார். அவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் இந்த சக்தியை, இந்த சோகத்தை தாங்கக்கூடிய சக்தியையும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அப்புறம் வந்து பவதாரனுடைய மறைவுக்கு வந்து நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க, அஞ்சலி தெரிவிக்க ரெடியாக இருக்காங்க. குறிப்பாக நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேத்திக்கே இரங்கல் அறிக்கை கொடுத்துருந்தாரு. அதே போல் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அப்புறம் சிலம்பரசன், சுசீந்திரன், டி ராஜேந்தர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய லிஸ்டே இருக்காங்க. எல்லாரும் தொடர்ந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வர்றாங்க பவதாரணிக்கு. ஸோ பவதாரணி உடல் டி நகர் வீட்டுக்கு வைக்கப்பட்ட பிறகு கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போலீஸ் சைடு இப்போவே பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கூடுமான வரைக்கும் எல்லாரும் நம்ம ஆர்வமாக இருப்போம். ஒரு செலிபிரிட்டி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள பற்றின ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் அதையும் தாண்டி அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதர், அவங்க குடும்பத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய சோகம். ஸோ அதை வந்து நம்ம மீடியாக்களும் ஒரு சுய ஒழுக்கத்தோட இதை வந்து எடுத்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருடைய கருத்தாக இருக்குது. நம்மளும் அதை பதிவு பண்ணுற வகையில் ஸோ இந்த வீடியோ வாயிலாக மறைந்த பவதாரணிக்கு நம்மளும் ஒரு இறுதி அஞ்சலியை செலுத்திக்கிறோம். இந்த வீடியோ மூலியமாக எல்லாரும் பவதாரணிக்கு அஞ்சலி செலுத்துகிறவங்க உண்மையிலே வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சாந்தின்னு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.